அனைவருக்கும் வாகைச் சுடரின் அன்பு வணக்கம். வாகைச் சுடரில் இன்று 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் இயல் 2இல் உள்ள மீதமுள்ள சில முக்கிய வினாக்களின் தொகுப்பை காண்போம். எந்த கட்டடத்தின் அமைப்பு வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் உள்ளது? தமிழ் பல்கலைக்கழகம். எந்த கட்டடத்தின் அமைப்பு வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் உள்ளது? தமிழ் பல்கலைக்கழகம். தமிழ் பல்கலைக்கழகத்தின் மொத்தம் எத்தனை புலங்கள் உள்ளன? 5. தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொத்தம் எத்தனை புலங்கள் உள்ளன? 5. தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொத்தம் எத்தனை துறைகள் உள்ளன? 25. தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொத்தம் எத்தனை துறைகள் உள்ளன? 25. தமிழ் பல்கலைக்கழகம் எந்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ தொண்டு செய்து வருகிறது? சித்த மருத்துவம். தமிழ் பல்கலைக்கழகம் எந்த மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ தொண்டு செய்து வருகிறது? சித்த மருத்துவம். இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை வழங்கும் நிறுவனம் இது? தமிழ் பல்கலைக்கழகம். இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை வழங்கும் நிறுவனம் இது? தமிழ் பல்கலைக்கழகம். உ.வே.சா நூலகம் சென்னையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கிபி 1943. உ.வே.சா நூலகம் சென்னையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கிபி 1943. உ.வே.சா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை என்ன? 2128. உ.வே.சா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை என்ன? 2128. சென்னையில் உள்ள கீழ்த்திசை நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கிபி 1869. சென்னையில் உள்ள கீழ்த்திசை நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கிபி 1869. கீழ்த்திசை நூலகம் தற்போது எந்த நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகின்றது? அண்ணா நூற்றாண்டு நூலகம். கீழ்த்திசை நூலகம் தற்போது எந்த நூலகத்தின் 7ஆம் தளத்தில் இயங்கி வருகின்றது? அண்ணா நூற்றாண்டு நூலகம். கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கிபி 1896. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கிபி 1896. தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்று அழைக்கப்படுவது எது? கன்னிமாரா நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் என்று அழைக்கப்படுவது எது? கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் எந்த நூலகம் செயல்பட்டு வருகின்றது? மறைமலை அடிகள் நூலகம். கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் எந்த நூலகம் செயல்பட்டு வருகின்றது? மறைமலை அடிகள் நூலகம். திருவள்ளுவரின் புகழை உலகறியச் செய்யும் வகையில் நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1976. திருவள்ளுவரின் புகழை உலகறியச் செய்யும் வகையில் நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1976. வள்ளுவர் கோட்டம் எந்த ஊர் தேர் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது? திருவாரூர் தேர். வள்ளுவர் கோட்டம் எந்த ஊர் தேர் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது? திருவாரூர் தேர். வள்ளுவர் கோட்டம் தேரின் மொத்த உயரம் எவ்வளவு? 133 அடி. வள்ளுவர் கோட்டம் தேரின் மொத்த உயரம் எவ்வளவு? 133 அடி. வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் மையத்தில் எந்த வடிவிலான கருவறை அமைந்துள்ளது? எண்கோண வடிவம். வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் மையத்தில் எந்த வடிவிலான கருவறை அமைந்துள்ளது? எண்கோண வடிவம். வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் குறள்கள் எந்த நிற பளிங்கு கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன? கருநிற பளிங்கு. வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் குறள்கள் எந்த நிற பளிங்கு கல்லில் பொறித்துள்ளன? கருநிற பளிங்கு. வள்ளுவர் கோட்டத்தில் பொருட்பால் குறள்கள் எந்த நிற பளிங்கு கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன? வெண்ணிற பளிங்கு. வள்ளுவர் கோட்டத்தில் பொருட்பால் குறள்கள் எந்த நிற பளிங்கு கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன? வெண்ணிற பளிங்கு.
வள்ளுவர் கோட்டத்தில் இன்பத்துப்பால் குறள்கள் எந்த நிற பளிங்கு கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன? செந்நிற பளிங்கு. வள்ளுவர் கோட்டத்தில் இன்பத்துப்பால் குறள்கள் எந்த நிற பளிங்கு கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளன? செந்நிற பளிங்கு. கன்னியாகுமரி பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம் என்ன? 133 அடி. கன்னியாகுமரி பாறையிலிருந்து திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம் என்ன? 133 அடி. திருவள்ளுவர் சிலையின் பீடத்தின் உயரம் எதனை குறிக்கும் வகையில் 38 அடியாக வைக்கப்பட்டுள்ளது? அறத்துப்பாலின் அதிகாரங்கள். திருவள்ளுவர் சிலையின் பீடத்தின் உயரம் எதனை குறிக்கும் வகையில் 38 அடியாக அமைக்கப்பட்டுள்ளது? அறத்துப்பாலின் அதிகாரங்கள். பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் அதிகாரங்களை குறிக்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை பீடத்திற்கு மேல் எத்தனை அடி உயரமுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது? 95 அடி. பொருட்பால் இன்பத்துப்பால் ஆகியவற்றின் அதிகாரங்களை குறிக்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை பீடத்திற்கு மேல் எத்தனை அடி உயரமுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது? 95 அடி. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கருங்கற்களின் எண்ணிக்கை என்ன? 3681. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கருங்கற்களின் எண்ணிக்கை என்ன? 3681. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு? 7000 டன். கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை எவ்வளவு? 7000 டன். உலக தமிழ்ச்சங்கம் மதுரை மாநகரின் எந்த பகுதியில் நிறுவப்பட்டது? தல்லாகுளம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரை மாநகரின் எந்த பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது? தல்லாகுளம். எந்த ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டது? 1981. எந்த ஆண்டு மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவப்படும் என அறிவிக்கப்பட்டது? 1981. உலக தமிழ்ச்சங்க கட்டடம் பொதுமக்களுக்காக எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது? 2016. உலக தமிழ்ச்சங்க கட்டடம் பொதுமக்களுக்காக எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது? 2016. மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்க தமிழ் காட்சி கூடத்தில் யாருடைய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன? தொல்காப்பியர், ஔவையார், கபிலர். மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தின் மற்றொரு அமைப்பான சங்க தமிழ் காட்சி கூடத்தில் யாருடைய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன? தொல்காப்பியர், ஔவையார், கபிலர். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய நகரம் எது? பூம்புகார். 2000 ஆண்டுகளுக்கு முன் சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய நகரம் எது? பூம்புகார். பூம்புகார் நகரின் பெருமையை உலகறிய செய்ய சிற்பக் கலைக்கூடம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1973. பூம்புகார் நகரின் பெருமையை உலகறிய செய்ய சிற்பக் கலைக்கூடம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1973. பூம்புகார் சிற்பக் கலைக்கூடம் எத்தனை நிலை மாடங்களை கொண்டது? 7. பூம்புகார் சிற்பக் கலைக்கூடம் எத்தனை நிலை மாடங்களை கொண்டது? 7. பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்பத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன? 49. பூம்புகார் சிற்ப கலைக்கூடத்தில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்பத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன? 49. பூம்புகார் கலைக்கூடத்திற்கு அருகில் அமைந்துள்ள மன்றங்களில் அல்லாதது எது? பட்டிமன்றம். பூம்புகார் கலைக்கூடத்தில் அருகில் அமைந்துள்ள மன்றங்களில் அல்லாதது எது? பட்டிமன்றம். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது எது? தொழிற்பெயர்.
ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது எவ்வாறு அழைக்கப்படும்? தொழிற்பெயர். கீழ்கண்டவற்றுள் தொழிற்பெயர் எதனை காட்டாது? எண், இடம், காலம், பால். கீழ்கண்டவற்றுள் தொழிற்பெயர் எதனை காட்டாது? எண், இடம், காலம், பால். படித்தல், ஆடல் என்பன எவ்வகை பெயர்கள்? தொழிற்பெயர்கள். படித்தல், ஆடல் என்பன எவ்வகை பெயர்கள்? தொழிற்பெயர்கள். வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படும்? விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படும்? விகுதி பெற்ற தொழிற்பெயர். பகுதியாகிய முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது எது? முதல்நிலை தொழிற்பெயர். பகுதியாகிய முதல்நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது எது? முதல்நிலை தொழிற்பெயர். உணவை ஒரு பிடி பிடித்தான். இத்தொடரில் பிடி என்பது எவ்வகை பெயர்? முதல்நிலை தொழிற்பெயர். உணவை ஒரு பிடி பிடித்தான். இத்தொடரில் பிடி என்பது எவ்வகை பெயர்? முதல்நிலை தொழிற்பெயர். பகுதியாகிய முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் எவ்வாறு அழைக்கப்படும்? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பகுதியாகிய முதல்நிலை திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் எவ்வாறு அழைக்கப்படும்? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சூடு, பேறு ஆகிய சொற்கள் எவ்வகை பெயரை குறிக்கின்றன? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சூடு, பேறு ஆகிய சொற்கள் எவ்வகை பெயரை குறிக்கின்றன? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கற்க கசடர கற்பவை என்ற திருக்குறளில் கூறப்படும் கருத்து என்ன? கற்க வேண்டியற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை என்ற திருக்குறளில் கூறப்படும் கருத்து என்ன? கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை எவை என திருவள்ளுவர் கூறுகிறார்? எண்ணும், எழுத்தும். வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை எவை என திருவள்ளுவர் கூறுகிறார்? எண்ணும், எழுத்தும். கேடில் விழிச்செல்வம் என தொடங்கும் திருக்குறளில் அழியாத சிறந்த செல்வம் எனப்படுவது எது? கல்வி. கேடில் விழிச்செல்வம் என தொடங்கும் திருக்குறளில் அழியாத சிறந்த செல்வம் எனப்படுவது எது? கல்வி. எண்ணித் துணிக கருமம் எதனை சிந்தித்த பின் தொடங்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? எந்த செயலையும். எண்ணித் துணிக கருமம் எதனை சிந்தித்த பின் தொடங்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? எந்த செயலையும். தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் எதை துன்பமாக கருதி வாழ்தல் வேண்டும்? சோம்பலை. தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர் எதை துன்பமாக கருதி வாழ்தல் வேண்டும்? சோம்பலை. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? எடுத்துக்காட்டு உவமை அணி. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? எடுத்துக்காட்டு உவமை அணி. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? சொற்பொருள் பின்வரு நிலையணி. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் என்ற திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஒரு வழி பாதை என்று குறிப்பிடப்பட்டுள்ள சாலையில் எவ்வாறு வாகனங்களை செலுத்த வேண்டும்? அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டுமே. ஒரு வழி பாதை என்று குறிப்பிடப்பட்டுள்ள சாலையில் எவ்வாறு வாகனங்களை செலுத்த வேண்டும்? அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டுமே. இத்துடன் 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் இயல் 2இல் உள்ள சில முக்கியமான வினாவிடைகளின் தொகுப்பு முடிவடைந்தது. நன்றி.